நீங்க புதுசா தொழில் தொடங்கலான்னு இருக்கீங்களா இல்ல இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தலான்னு இருக்கீங்களா? உங்களுக்கான குட் நியூஸ் தான் இது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்காகவும் இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறவங்களுக்காகவும் புதுசா ஒரு போர்ட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் செல்ஃப் சர்டிபிகேஷன் இண்டஸ்ட்ரியல் போர்ட்டல். இந்த போர்ட்டலோட சேவைகள் என்னென்ன, அதுல எப்படி நீங்க அப்ளை பண்ணி டாக்குமெண்ட் வாங்கலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கு மை ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த போர்ட்டலோட முக்கியமான நோக்கமே தொழில்துறைக்கு தேவையான பல்வேறு அனுமதிகள் மற்றும் தேவைகளை எளிமையா பூர்த்தி செஞ்சு தரது மட்டும்தான். அது மட்டும் இல்லாம செல்ஃப் சர்டிபிகேஷன் சுய சான்றிதழ் அளிக்கவும் இந்த போர்ட்டல் உதவிகரமா இருக்கு. இதன் மூலமா சிறு குறு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 7500 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல 5000 ஸ்கொயர் ஃபீட் வரை நீங்க தொழில் தொடங்க அனுமதி பெறது ரொம்ப எளிமையா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த வெப்சைட் மூலமா தொழில் நிறுவனங்கள் தேவையான ஆவணங்களை அவங்களே பதிவேற்றி விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கிறதா அவங்களே சான்றளிச்சுக்கவும் முடியும். இதன் மூலமா அனுமதி பெறும் காலம் குறைஞ்சு அலுவலக பணிகளும் எளிமையாக்கி வெளிப்படைத்தன்மையும் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. இந்த போர்ட்டல் மெயினா பாத்தீங்கன்னா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இது மூலமா சர்டிபிகேட்லாம் வாங்குறதுக்கான தாமதங்கள் குறைஞ்சு தொழில் வளர்ச்சிக்கான சூழல் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசோட இந்த முயற்சி ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படிங்கிற நோக்கத்தை வலுப்படுத்துறதாவும் அமைஞ்சிருக்கு. செல்ஃப் சர்டிபிகேஷன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பில்டிங்கோட பிளான், அடுத்தது ரெஜிஸ்டர் சேல் டீட் அதாவது பத்திரம், அடுத்தது பட்டா அல்லது டிஎஸ்எல்ஆர் காப்பி. டிஎஸ்எல்ஆர்னா டவுன் சர்வே லேண்ட் ரெஜிஸ்டர் காப்பி, அடுத்தது அப்ரூவ் லேஅவுட் அதாவது எஃப்எம்பி ஸ்கெட்ச், அடுத்ததா ரீசன்ட் சைட்டோட போட்டோகிராஃப், அடுத்தது என்கூபரன்ஸ் சர்டிபிகேட் வில்லங்க சான்றிதழ், அடுத்து லீகல் ஒப்பீனியன், அடுத்து என்ஓசி அதாவது உங்களோட சைட் வந்து நீர்நிலைகள் அல்லது ஃபாரஸ்ட் ரேஞ்ச் பக்கத்துல இருந்துச்சுன்னா என்ஓசி காப்பி வாங்குறது முக்கியம். இது மட்டும் இல்லாம யார் பேர்ல அப்ளை பண்றீங்களோ அவங்களோட பேசிக் நீட்ஸ் போட்டோகிராஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு, போன் நம்பர், இமெயில் ஐடி, ஜிஎஸ்டிஎன் நம்பர் எல்லாமே தேவைப்படும். இது மட்டும் இல்லாம இது கூடவே இன்னொரு விஷயமும் நான் சொல்ல போறேன். நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஒரு இடத்தோட எஃப்எம்பி பட்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா மை ப்ராப்பர்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. எஃப்எம்பி பட்டா அப்படிங்கிற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. கூகுள் மேப்ல லொகேஷனை செலக்ட் பண்ணி அந்த இடத்தோட எஃப்எம்பி பட்டாவை உடனே டவுன்லோட் பண்ணிக்கங்க.